நானும் வந்து ஒரு காமெண்டேட்டர், ஒரு ப்ராட்காஸ்டர் தான். கடைசியில வந்து தோனி வந்து ஒரு 18th ஓவர் 19th ஓவர் 6 வச்சு விளாசுவாரு, சூப்பரா இருக்கு, எனக்கு காமெண்ட்ரி பண்ண நல்லா இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் ஒரு பியூர்லி ஒரு கிரிக்கெட்டிங் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா, எம்எஸ் தோனிக்கு எல்லா மேட்சும் விளையாடக்கூடிய இடம் இருக்கா பாலா? 20 ஓவர் ஆன் த ஃபீல்ட்ல மேஜர் இம்பார்ட்டன்ட் இருக்கும் பத்ரி. எனக்கு தெரிஞ்ச 20 ஓவர் இட்ஸ் இன்வேல்யூபிள். அவரோட கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக்கல் எபிலிட்டி டு நோ அட்ரஸ் அந்த டைம்ல இம்பாக்ட் பிளேயர் கிடையாது பத்ரி. அட்லீஸ்ட் ஃபார் 7 கேம்ஸ்க்கு இம்பாக்ட் பிளேயர் அவரால. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 20 ஓவர் நீங்க பிரசன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, 20 ஓவர் அவர் as a keeper உள்ள பிரசன்ஸ் அது வந்து பெரிய இம்பாக்டா இருக்கும்னு சொல்றீங்க. So at least for the 7 games MS Dhoni should be on the field to help him, guide him. சஞ்சு சாம்சனும் இருக்காரு, மறக்க வேணாம். அவரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன், he is a senior pro. அவர்கிட்டயும் டெஃபினட்டா இருக்கு, அவரோட பிரசன்ஸும் ஒரு பெரிய ஃபேக்டர்ல. Magnificent catch. Just look at Badrinath diving into it. Lovely shot. Picks it over the offside. That's a good shot. Back to back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். ஆக்சுவலி எங்க ரெண்டு பேரும் ஒரு டிஷர்ட்டை பார்த்தாலே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த ரெண்டு டீமை பத்தி பேச போறோம்னு. நானும் பிரேத்தம் சிஎஸ்கே பிளட் அப்படின்றத காமிச்சிருக்கோம். அப்கோர்ஸ் கூட என்னோட நல்ல நண்பர் லட்சுமிபதி பாலாஜியும் இருக்காரு. வணக்கம் பாலா, தேங்க்யூ ஃபார் கமிங் ஆன் தி ஷோ. Thanks Badri, thanks for inviting me again. It was superb. பிரேத்தம் ஏதோ ஆறுனா என்ன pleasure to be here with two IPL champions. அந்த இதுல பத்ரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கும் பாலாக்கும். ரோர் சிஎஸ்கே ரோர், எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. ஏதோ ஒரு பயங்கர ஈவெண்ட் நடந்தது சண்டே சேப்பாக்ல. ஃபர்ஸ்ட் ஹேண்டா நீங்க கிரவுண்டுக்குள்ள இருந்தீங்க, நான் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். தெரிக்க விட்டீங்க பத்ரி, நீங்க ஏதோ ரீல்ஸ்ல எல்லாம் என்ன நடந்தது, அது என்ன ஷேர் பண்ண முடியும் என்னோட ஆடியன்ஸோட? ப்ளீஸ் both of you. of course, I think first of all thanks to CSK management. I think எங்க OG players கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரிபியூட் கொடுத்தாங்க. ஆக்சுவலி எனக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா, நான் என்ட்ராம் போது பயங்கரமா கிரௌட்லாம் சேரு, எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ், அப்படியே வந்து ஒரு புல்லரிக்கிற, நிஜமாவே புல்லரிக்கிற ஃபீலிங், ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்கா இருந்தது. ஐ திங்க் இட் வாஸ் லிட்டில் பிட் ஆஃப் எமோஷனல் அண்ட் லிட்டில் பிட் இட் ஃபெல்ட் குட். நானும் பாலா இதை பேசிட்டு இருந்தோம், பழைய காலத்துல எப்பா நம்ம விளையாடுற காலத்துல ஒரு சின்ன ஒரு டேஸ்ட், அந்த ஒரு இது இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைச்சது. எக்ஸ் பிளேயர்ஸோட நிறைய ஒரு இன்ட்ராக்ஷன், மைக்கேல் லஸ்ஸியோட ஒரு இன்ட்ராக்ஷன், எம்எஸ் தோனியோட அவர் ஆடும்போது பதில் ஒரு 6 அடிச்சு காமி அப்படின்னாரு. நான் சொன்னப்பா முதுகு நகர மாட்டேங்குதுப்பா, 6 அடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நாங்க ஒரு ஜாலியா பேசிட்டு இருந்தோம். இட் வாஸ் குட் டு see the former players. இல்ல பாலா, நல்ல மெமரிஸ். ஓ கிரேட் கம்ராடரி. அப்பா, இந்த மாதிரி ஒரு டீம் நம்ம ஆடும் போது 2008 அந்த ஃபர்ஸ்ட் டைம் இனாகுரல் இயர், அந்த ஃபீலே எனக்கு வந்தது. கிரவுண்ட்ல வரும்போது அந்த அளவுக்கு அந்த ஃபேன் பேஸ், அந்த அளவுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அட்மாஸ்பியர் வாஸ் ரியலி கிரேட். அதை ரீசெரிஷ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. கிரவுண்டு உள்ள என்னோட நண்பர்களோட, என்னோட லைக் நோ கோ பிளேயர்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் இயர் இருந்த நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் அஃப்கோர்ஸ் என்னோட அந்த நாஸ்டாலஜிக் ஒரு மொமெண்ட், நம்ம போயிட்டு அந்த கிரவுண்ட்ல மறுபடியும் இறங்கணும்னா அந்த கைண்ட் ஆஃப் ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வரும். அதுதான் வந்தது, அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். இட் வாஸ் கிரேட் ஒரு இனிஷியேட்டிவ், டெஃபினட்டா சூப்பரான இனிஷியேட்டிவ் டு இன்வைட். இஸ் அஃப்கோர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஓவர் த இயர்ஸ் how the CSK team has progressed, how many trophies. So it has been a great achievement. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு kind of rekindling your old memories, to bring back the old memories. It was a great initiative. I really enjoyed Badri. ரொம்ப நல்லா இருந்தது. பிரேத்தம் ஆனஸ்டா சொல்லணும்னா, நாங்க இறங்கும் போது இந்த மாதிரி சேர் நானே எதிர்பார்க்கலையோ. நம்ம எப்பயோ ஆடணும், நம்மளதான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்களா அப்படின்னு. ரைனா இறங்கும் போது பயங்கரமான ஒரு சேர், ஹெய்டன், பிராவோ, ஆப்வியஸ்லி பாலா, அதுக்கப்புறமா வந்து முத்தையா முரளிதரன், அண்ணன் முத்தையா முரளிதரன், அவர் இறங்கும் போது அவருக்கு ஒரு சமச்சியர், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஐ திங்க் ஒரு நல்ல கெமராட்ரி. ஐ திங்க் கிரேட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் சிஎஸ்கே. அப்கோர்ஸ் ஒரு லைட் ஃபிளெக்ஸ் பாரு, 5 டைட்டில், 5 IPL டைட்டில், 2 சாம்பியன்ஸ் லீக் டைட்டில், இந்த கப்பை அப்படியே வச்சு நிக்க வச்சாங்க. அவ்வளவுதான். ஐ டோன்ட் திங்க் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் வெர்பல் கம்யூனிகேஷன். பட் கமிங் பேக் டு சிஎஸ்கே, ஒன்ஸ் அகெயின் சிஎஸ்கேக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்குங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ். எஸ், பட் கம்பேக் சூப்பர் கிங்ஸ் ஆல்சோ. பிரேத்தம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேக்குறேன், 2020 வந்து பேட் சீசன் லாஸ்ட், 2021 திருப்பி வந்து கப்பு, 2022 பேட் சீசன், 2023 திருப்பி வந்து கப்பு. 2023 அந்த டீமை வச்சு ஜெயிச்சதே பெரிய விஷயம். இப்ப திருப்பி 2025 பெரிய சீசன், 2026 கம்பேக் சூப்பர் கிங்ஸ் 2.0 எதிர்பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்ரி, நான்
என்ன உள்பட சொல்றேன், we're all கொஞ்சம் ஸ்பாயில்ட். இப்பதான் நீங்க சொன்னீங்க ஃப்ளெக்ஸ்ன்னு. 5 டைட்டில், 2 சாம்பியன்ஸ் லீக் டைட்டில். சோ நீங்க அதை சேர்த்தனா 7 டைட்டிலுங்க. இட்ஸ் நாட் அ ஜோக். அது வருஷம் ஆடும்போது டைட்டில் அடிக்கணும் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சா? ஒரு சீசன், 2 சீசன், 3 சீசன்லாம் போச்சுன்னா நாங்க அவங்க சரியா விளையாடல அப்படின்னு பழச ரொம்ப ஈஸியா நாங்க மறந்துடுறாங்க. எவ்வளவு கஷ்டம் ஒரு டைட்டில் அடிக்கிறது உங்க 2 பேருக்கும் தெரியும். சோ வெளியில இருக்கிறவங்க எங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் டைட்டில் அடிக்கல அப்படின்னு. அதை அடிக்கிறது, ரிப்பீட் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேன்ஸுக்கு நான் சொல்றேன் 7 டைட்டிலுங்க, இன்க்ளூடிங் 2 சாம்பியன்ஸ் லீக் டைட்டில். அதை மறந்துடாதீங்க. எஸ், பிளேயர்ஸ் டெஃபினட்டா ட்ரை பண்ணுவாங்க. நீங்க சொன்னீங்க இந்த 2020, 23ல நீங்க பேசுனீங்க இப்பதான். ஒரு பேட் சீசன், அப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் இயர் மாதிரி. இந்த வருஷம் 2 பேட் சீசன்ஸ். டெஃபினட்டா இட் வில் நாட் பி as bad as லாஸ்ட் இயர். அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. ஏன்னா அந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கு பத்ரி. டெஃபினெட்லி இட் won't be as bad as last year. யா பாலா 2021ல நீங்க ஆக்சுவலி டீம்ல இருந்தீங்க. இன்ஃபேக்ட் அந்த ரோர் ஈவென்ட்ல பாலா தான் கொண்டு வந்து அந்த 2021 டைட்டில் எடுத்துட்டு வந்து வச்சாரு. பயங்கர பெருமையா இருந்து. நீங்க கோச்சாவும் இருந்திருக்கீங்க பாலா 5 வருஷமா. அதுக்கப்புறமா பிரான்ச்சைசி பிளேயராவும் இருந்திருக்கீங்க. ஆஸ் அ பிரான்ச்சைஸ் நீங்க எதிர்பார்க்கீங்களா பாலா இந்த வருஷம் ஒரு நல்ல கம்பேக், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு? நீங்க கரெக்டா சொன்னீங்க. 2021ல of course அந்த கோவிட் லிட்டில் பிட் ஆஃப் பிரேக் அண்ட் ரீஸ்டார்ட் ஆச்சு. பாதி ஐபிஎல் வந்து இந்தியால நடந்தது, நல்லா பண்ணோம். அதே ஃபார்மை வந்து எடுத்துட்டு போய் துபாய்லயும் எமிரேட்ஸ்லயும் நாங்க கண்டினியூ பண்ணோம். ஸோ அந்த வின்னிங் மொமெண்டம் ஒரு காம்பினேஷன் செட் ஆச்சு. ஸோ எஸ்பெஷலி உங்களோட பேட்டிங் ஆர்டர் செம்மையா ஃபயர் பண்ணியிருந்தாங்க. நீங்க ஆரஞ்சு கேப்புக்கு பிட்வீன் 2 பேர் தான் மாத்தி மாத்தி போட்டி போட்டுட்டே இருந்தாங்க. ஃபேஃப் டு பிளஸிஸும் ருத்துராஜ் கைக்வாடும் மாத்தி மாத்தி போட்டி போட்டுட்டே இருந்தாங்க. ஒரு ருத்துராஜ் கைக்வாட் அந்த சீசன்ல ஒரு செம்மையான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எபிலிட்டியை காமிச்சாரு பேட்டிங்ல. டாப் ஆஃப் ஒரு மேட்ச் ருத்துராஜ் கைக்வாட் ஆடலன்னா ஒரு மேட்ச் வந்து ஃபேஃப் டு பிளஸிஸ். அந்த 2 பேருமே ஈக்குவலண்ட் அரௌண்ட் 500+ ரன்ஸ் அடிச்சாங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த் தட் செட்டில்ஸ் டவுன் மெனி திங்ஸ். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலிங் அட்டாக்ல ஹேசல்வுட் வந்தாரு. அந்த துபாய் லீக்ல ஹேசல்வுட் வந்து கைண்ட் ஆஃப் பிக் விக்கெட்ஸ். நீங்க ஒரு பொலார்ட் விக்கெட் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ருத்துராஜ் அண்டர் பிரஷர்ல ஒரு 80 odd ரன்ஸ் செட் த டோன் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு ரீகரெக்ஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் அவே செட்டில்ட் வித் ஆக்ஷன் பைஸ் வித் அ கைண்ட் ஆஃப் எபிலிட்டி. அதை வந்து அட்ரஸ் பண்ணதால ஸ்ட்ரெயிட் அவே அது பெர்ஃபார்மன்ஸா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அட் த சேம் டைம் சாம்பியன்ஷிப் அடிக்கணும்னா நீங்க கன்சிஸ்டன்சி அபவுட் your batting order as well as your bowling ability, especially captaincy from MS Dhoni நம்ம சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. So அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு அந்த 2021 சீசன். Yes, always like in the management at the same time leadership groupல always what என்ன நம்ம மிஸ் பண்ணிருக்கோன்றத சீக்கிரமா அட்ரஸ் பண்ணணும். நீங்க டக்குன்னு எழுந்துக்கணும். ஸோ அது மாதிரியான கைண்ட் ஆஃப் ஒரு சிஎஸ்கேவோட லீடர்ஷிப்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த சீசனும் கைண்ட் ஆஃப் எஸ் ரிஃப்ளெக்ஷன். லாஸ்ட் இயர் ஸ்ட்ரெயிட் அவே மிட் சீசன்லயே அட்ரஸ் பண்ணாங்க நிறைய விஷயத்த. மிட் சீசன்ல எஸ் நம்மளுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் தேவை, பவர் ஹிட்டிங் தேவை, பிளேயர்ஸ் லைக் டிவால் ப்ரூவிஸ், பிளேயர்ஸ் லைக் ஆயுஷ் மாத்ரே அண்ட் அரௌண்ட் 5-6 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணும்போது 2 பிளேயர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதே தான் அந்த 2021 சீசன்லயும் 20 சீசன்லயும் நடந்தது. லாஸ்ட்ல ருத்துராஜ் கைக்வாட ட்ரை பண்ணாங்க. ஸோ ஹி ரிஃப்ளெக்டட் ஃபார் த நெக்ஸ்ட் சீசன். ஸோ இந்த சீசன் இவங்க எல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸா டெலிவர் பண்றதுக்கு நல்லாவே ஒரு ரூட், நல்லாவே ஒரு கைண்ட் ஆஃப் சீட் லாஸ்ட் இயரே போட்டிருக்காங்க. யா ஐ திங்க் பாலா நீங்க டச் அப் ஆன் பண்ணீங்க ஒரு பெரிய பாசிட்டிவ். ஐ திங்க் இந்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாட பார்க்கும்போது ஐ திங்க் டெஃபினெட்லி இட்ஸ் த பேட்டிங். இன்ஃபேக்ட் நான் வந்து என்னோட ஒரு ஐடல் மற்றும் நல்ல நண்பரு கூட மைக்கேல் ஆசி அவரோட பேசிட்டு இருந்தேன். என்ன ஹாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னாரு, எனக்கு பேட்டிங் கோச்சா ஒரு ரிலீஃபா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பேட்டிங் நல்லா இருக்கு, அது எனக்கு பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னாரு. I also agree. ஏன்னா பேட்டிங் லுக்ஸ் ரியலி குட். சஞ்சு சாம்சன் வாட் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக் டு பிக் ஹிம். சம்ம ஃபார்ம்ல வராரு. ஐ திங்க் இன்டு த டோர்னமெண்ட். இன்ஃபேக்ட் அவர் தான் ஆயுஷ் மாத்ரேவோட ஓபன் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். நம்பர் 3ல ருத்துராஜ் கைக்வாட் த ஸ்கிப்பர், ஆப்வியஸ்லி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபாலோட் பை டிவால் பிரவிஸ், சிவம் டூபே, MS தோனி, ப்ராபப்லி பிரசாந்த் வீர் இல்ல கார்த்திக் சர்மா, இவங்க யாராவது கூட 11ல விளையாடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பேட்டிங் லைன் அப் பார்க்கும்போது ஐ திங்க் இட் லுக்ஸ் ரியலி ரியலி குட். பிரேதம் டெஃபினெட்லி பேட்டிங் இஸ் அ பிக் பாசிட்டிவ். அது சொல்லியே ஆகணும் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். இது 2 பக்கம் பத்ரி. பேட்டிங் வந்து பயங்கர ஸ்டோரி ஆஃப் ரிச்சஸ் தான். இப்ப நீங்க 4-5 பேர் சொன்னீங்க நீங்க. ஆனா நீங்க சொல்லாத பேர் சர்ஃப்ராஸ் கான், கமிங் ஆஃப் அ பம்பர் ஸ்மாட். 195 ஸ்ட்ரைக் ரேட் சர்ஃப்ராஸ் கானுக்கு. he has lost about 14 kilos, looking fit. பம்பர் ஸ்மாட்ல இந்த சையத் முஷ்டாக் அலி டிராஃபி, சாரி ஸ்மாட்னா சையத் முஷ்டாக் அலி டிராஃபி வராரு. அண்ட் ஊர்வில் பட்டேல் பத்ரி மறக்காதீங்க, லாஸ்ட் இயர் 2-3 மேட்ச் தான் ஆடினாரு. 28 of 7,
29 of 12 அதிரடி கேமியோஸ் ஆடினாரு. உருவில் பட்டேல் at the top, அவரும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட், விக்கெட் கீப்பர். Yes. சோ உங்களுக்கு 2-3 பேர் நீங்க லெவல்ல ஆட முடியாது. கார்த்திக் சர்மா 14 கோடி கொடுத்திருக்கீங்க, உட்காத்தி வைக்க முடியாது, ஆடி ஆகணும். எப்படி உங்களை எல்லாம் ஃபிட் பண்ண போறீங்க? பேட்டிங் ஹசிக்கு ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி அண்ட் ஹெட்ஏக்ஸ் ஆஃப் பிளென்டி ஆல்சோ. எப்படி எல்லாரையும் நீங்க ஃபிட் இன் பண்ண போறீங்க? எல்லாருமே சம ஃபார்ம்ல வராங்க பிரேதம். அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஐ திங்க் நீங்க பாத்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் சஞ்சு சாம்சன் டு ஆயுஷ் மாத்ரே டு ருத்ராஜ் கைக்வாட், ட்ரெவால் பிரவிஸ், எல்லாருமே சூப்பர் டச் அண்ட் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். ஐ எம் எக்ஸைட்டட். ப்ராப்ளி கார்த்திக் சர்மா விளையாடுவாரா இல்ல பிரசாந்த் விளையாடுவாரான்னு தெரியல. கார்த்திக் சர்மா ஒரு விக்கெட் கீப்பர், ஆல்ரெடி 2 விக்கெட் கீப்பர்கள் இருக்காங்க. சேயிங் ஆன் த டாபிக் பாலா, ஆக்சுவலி இன்னொன்னு இந்த டீம்ல ஒன்னு ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி அப்படின்னு பிரேத்தம் சொன்னாரு. ஒரு ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி கீப்பர்லயும் இருக்கு. டீன்ஸ்ல, 20ஸ்ல, 30ஸ்ல, 40ஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு கீப்பர் இருக்கு. எல்லாத்துலயும் ஒரு கீப்பர் இருக்கு. இதை தவிர 2 வேர்ல்ட் கப் வின்னிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்காங்க, MS தோனி மற்றும் சஞ்சு சாம்சன். இவங்க 2 பேருமே விக்கெட் கீப்பர் இருப்பாங்க. அப்படி சொல்லும் போது பாலா, நீ ஆனஸ்டா எனக்கும் சரி, நானும் ஒரு காமெண்டேட்டர், ஒரு ப்ராட்காஸ்டர் தான். கடைசியில தோனி ஒரு 18th ஓவர் 19th ஓவர் 6 வச்சு விளாசுவாரு. சூப்பரா இருக்கு, எனக்கு காமெண்ட்ரி பண்ண நல்லா இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் ஒரு பியூர்லி ஒரு கிரிக்கெட்டிங் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா, MS தோனிக்கு எல்லா மேட்சும் விளையாடக்கூடிய இடம் இருக்கா பாலா? இல்ல அவர் நீங்க நிறைய அவரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, இன்டராக்ட் பண்ணிருக்கீங்க. சோ ஆப்வியஸ்லி ஒரு இம்பாக்ட் பிளேயரா அவரை விளையாடணுமா? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறிகள் ஒரு ஸ்லைட்டா தொங்குதுல. எஸ்பெஷலி இவ்வளவு நல்ல பேட்டிங் இருக்கு, இவ்வளவு நிறைய விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்கு அப்படிங்கும் போது அந்த ஒரு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணல பாலா. இம்பாக்ட் பிளேயரா நீங்க பாத்தீங்கன்னா, எஸ் லாட் ஆஃப் திங்ஸ். எஸ் அப்கோர்ஸ் MS-ஓட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் 20 ஓவர் ஆன் த ஃபீல்ட்ல மேஜர் இம்பார்ட்டன்ட் இருக்கும் பத்ரி. எனக்கு தெரிஞ்ச 20 ஓவர் இட்ஸ் இன்வேல்யூபிள். அவரோட கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக்கல் எபிலிட்டி டு நோ அட்ரஸ் அந்த டைம்ல வெளியே இருந்து நம்ம எவ்வளவோ பார்த்திருக்கோம். ஒரு கோச்சஸ் ஒரு பேட்டிங் ஆர்டர்ல வெளியே இருந்து ஹெல்ப் பண்ணலாம். பட் கோச்சஸ் என்னதான் பண்ணாலும் bowling lineup and the in between breaking down the bowlers, knowing the field sets, இதெல்லாம் on field ஒரு பாலா பேசிக்கலி எஸ். நான் சாரி உங்களை இன்டரப்ட் பண்றதுக்கு, ஏன்னா நீங்க இங்க இருந்திருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு கேக்குறேன். சோ பேசிக்கலி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, MS தோனி இம்பாக்ட் பிளேயர் கிடையாது பத்ரி. அட்லீஸ்ட் ஃபார் 7 கேம்ஸ் இம்பாக்ட் பிளேயர் அவரால. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 20 ஓவர் நீங்க பிரசன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. 20 ஓவர் அவர் as a keeper உள்ள பிரசன்ஸ், அது பெரிய இம்பாக்டா இருக்குன்னு சொல்றீங்க. பட் ஸ்டேயிங் ஆன் த டாபிக், MS தோனி போய் சொல்லுவாரா? இஸ் he that type of character to go and tell ருத்ராஜ் கைக்வாட் or will ருத்ராஜ் கைக்வாட் go and ask? ஏன்னா அவர் நிறைய மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் பாலா. உங்களுக்கு தெரியும், as a bowler and coach MS தோனி அவ்வளவா பேச மாட்டாரு, அவங்க வேலையை பண்ண விடுவாருன்னு. அவரு போய் சொல்லுவாரா ருத்ராஜ் கைக்வாட்ல? ருத்ராஜ் கைக்வாட் will he be as a captain open to MS தோனி suggestions? இதுதான் நான் கேட்க விரும்புறேன் பிரசன்ஸ் நம்ம சொல்லும்போது. Definitely நீங்க பாத்தீங்கன்னா, yes of course over the last couple of years the transition has happened in captaincy, but at the same time as ருத்ராஜ் கைக்வாட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், ஒரு லீடர்ஸ், அந்த கம்பெனியன் நீங்க நார்மலா ஒரு யங் கேப்டன்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அட்லீஸ்ட் ஃபார் த 7 games MS தோனி should be on the field to help him, guide him. And in the last 2 years especially நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நியூ கமர்ஸ் இருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் ஒரு ருத்ராஜ் கைக்வாடுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு எபிலிட்டி, ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு கம்ஃபர்ட் பீயிங் MS ஆன் த ஃபீல்ட் வில் கிவ் லிட்டில் பிட் ஆஃப் அந்த இடத்துல லைக் நோ உங்களோட டவுட்ஸ், உங்களோட லிட்டில் பிட் ஆஃப் அந்த கன்விக்ஷன் இன் டிசிஷன் மேக்கிங் வில் பி மச் மோர் கிளியர் இஃப் MS is on the field. First 7 matches, I'm saying. First 7 matches. Get the rhythm in the first 7 matches. First 7 matchesல MS தோனியோட பிரசன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஸ்டேயிங் ஆன் தட் பிரசன்ஸ். இன்னொரு கிரிக்கெட்டர் நம்ம மறக்க கூடாது, சஞ்சு சாம்சனும் இருக்காரு. மறக்க வேணாம், அவரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன். ஹி இஸ் a senior pro. அவர்கிட்டயும் டெஃபினட்டா இருக்கு. அவரோட பிரசன்ஸும் ஒரு பெரிய ஃபேக்டர்ல இல்ல பிரேதம். ஆக்சுவலி இந்த மாதிரி சீனியரை நீங்களும் சொல்லுங்க, ஒரு as a viewer, yes you would love to see MS Dhoni on the field, and yes, but considering last season, அதனால தான் நம்ம இந்த ஒரு டிஸ்கஷன் பண்றோம். ஒரு வேல்யூ இருக்கா? பாலா அவரோட பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துட்டாரு பிரேதம். இல்ல, நான் ஐ அக்ரி வித் பாலா. லாட் ஆஃப் திங்ஸ் பத்ரி. இந்த நமக்கு டிவில கட் பண்ணி கமர்ஷியல் பிரேக் போடுறாங்க, அந்த லிட்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ், சட்டில் சேஞ்சஸ், ஒரு ஷார்ட் தேர்ட் மேன் ஒன்னும் ஃபைனா நிக்கிறதோ, ஸ்கொயரா வைக்கிறதோ, ஸ்கொயர் லெக் மூவ் பண்றதோ நிறைய பண்றாரு அவரு. உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி ஃபீல்ட மனுவர் பண்ணுவாரு. ஹீஸ் அ மாஸ்டர் அதுல. அண்ட் இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனியோட இது லாஸ்ட் சீசன் நம்ம அசியூம் பண்ணோம்னாக்க அவர் பெஸ்ட் வேல்யூ ஆன் த ஃபீல்ட். அவர் நீங்க இம்பாக்ட் பிளேயர் ஆடுறதுல அவர் வேல்யூ கிடையாது. பிகாஸ் அவரோட பிரசன்ஸ் ஆன் த ஃபீல்ட், அவரோட சேஞ்சஸ், அவரோட குவைட் வேர்ட் இந்த bowlers இயர் ஆர் கேப்டன்ஸ் இயர், அது ஹியூஜ் டிஃபரன்ஸ் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு அன்லெஸ் இஸ் இன்ஜர்ட் ஆர் சம்திங், அவர் எல்லா மேட்சும் ஆடுவார். தட் இஸ் மை ஆனஸ்ட் ஒப்பீனியன். பிகாஸ் அவர் வேல்யூ ஆன் த ஃபீல்ட் இஸ் மச் மோர் தேன் பீங் அன் இம்பாக்ட் பிளேயர். அதுல எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை பத்ரி.
ஐ டோட்டலி அக்ரி வித் யூ போத். ஆக்சுவலி நானும் ஒத்துக்கிறேன். கரெக்டா என்னோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு சொல்லிட்டீங்க. அவர் விளையாடுறாரு, அதாவது MS தோனி he is given his availability for Chennai Super Kings அப்படின்னு சொல்லும் போதே அவர் ஃபீல்ட்ல இருக்கணுங்க. ஐ திங்க் அந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்து அந்த ஒரு விக்கெட் கீப்பரா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டா சொன்னாங்க பிரேத்தம், பாலா சொன்ன மாதிரி ஒரே ஒரு போலிங் சேஞ்ச், ஒரே ஒரு ஓவர் யாருக்கு கொடுக்கணும், அந்த ஒரு பெரிய டெசிஷன்ஸ் டோர்னமெண்ட்டையே மாத்தக்கூடிய அந்த ஒரு மாஸ்டர் மைண்ட் அங்க உள்ள இருக்காருங்கும் போது அவரோட வேல்யூ ஃபீல்ட்ல இருக்கிறது தான். நானும் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். எஸ், நம்ம பாசிட்டிவ்ஸ் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். பட் ஒரு ரியல் ப்ராப்ளம்ங்க, அதாவது எலிஃபென்ட் இந்த ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரியல் ப்ராப்ளம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நிக்கிறது போலிங்க. ஏன்னா போலிங் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்சர்ன்டாவே இருக்கு இந்த போலிங்கை பார்த்து மட்டும். பாலா, அப்கோர்ஸ் நீங்க ஒரு போலிங் கோச்சா, நீங்க இப்போ ஆனஸ்டா பெரியீங்களா, எப்ப நல்லாவே நம்ம போலிங் கோச்சா இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இருக்கா? ஏன்னா 5 போலிங் ஆப்ஷன் ரியலிஸ்டிக்கா இங்க இல்லைங்க. இதுதான் ஒரு உண்மை. முழு புஷ்னிக்காவை சோத்துல மறைக்கிற ஒரு ஃபீலிங் வருது. நான் ஒரு 4 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 4 ஓவர் போலர்ஸ் நான் சொல்லிடுறேன் பாலா என்னோட கருத்துக்கள்ல. நூர் அஹமத் ஒருத்தர் இருக்காரு, கலீல் அஹமத் ஒருத்தர் இருக்காரு, அகில் ஹுசைன் ஐ திங்க் ஹி ஷுட் டெஃபினெட்லி பிளே ஒரு 4 ஓவர்ஸ் போலர். இதை தவிர ஐ திங்க் மேட் ஹென்ரி வேற வழியே இல்ல, விளையாடிதான் ஆகணும். ஏன்னா இப்ப நேதன் எல்லிஸும் இன்ஜூர்டு. இதை தவிர பாலா வேற யாரு போடுறது? டூபே ஆட வைக்கலாம், ஒரு போலிங் போட வைக்கலாம், ஆர் மேபி தேர் இஸ் குர்ஜப்ரீத் சிங் ஆர் ஸ்ரேயஸ் கோபால். வாட் டு யூ திங்க் அபவுட் தி போலிங் பாலா? See, looking at it, எல்லா டீமுக்கும் இந்த இஷ்யூ இருக்கு பத்ரி. நீங்க பாத்தீங்கன்னா மாடர்ன் டே T20 இட் இஸ் மோர் ட்ரிவன் டு அவுட் பேட் த ஆப்போசிஷன். அவங்க அடிக்க முடியாத அளவுக்கு ரன் ஸ்கோரிங் எபிலிட்டி அதுலதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. பவர் ஹிட்டிங் மினிமம் ஸ்டாண்டர்ட் இஸ் செட். நோ மோர் த டைம் 160 170 டிஃபெண்ட் பண்ண ஒரு எபிலிட்டி போலிங் சைடு அபார்ட் ஃப்ரம் பூம்ரா, அபார்ட் ஃப்ரம் தட் இண்டிவிஜுவல் டேஸ் இருந்தா அந்த போலிங் அட்டாக் நல்லா பண்ணும். கன்சிஸ்டன்டா 160 170 ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை நம்ம வந்து எபிலிட்டி டு டேக் பண்ணிக்குவோமா? இல்ல. ஸோ அதனால மோர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பேட்டிங், லெஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் போலிங். எல்லா டீம்லயும் ஒரு கைண்ட் ஆஃப் லைக், நீங்க ஒரு சில டீமை விட்டுருங்க, பட் இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த போலிங் அட்டாக்ல ப்ராப்ளி நீங்க சொன்ன மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கு. வித்தின் த லிமிடேஷன், அப்பதான் உங்களோட போலிங் அட்டாக்கோட லிமிடேஷன்ல தான் உங்களோட கேப்டன்சி அண்ட் பிஹைண்ட் த டோர் ஸ்ட்ராட்டஜி, உங்களோட லீடர்ஷிப் குரூப் லைக் கோச்சஸ் கம்ஸ் இன்டு பிக் பிளே. பாலா, நீங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஓகே, நீங்க வேர்ல்ட் கப் மேட்சஸும் எல்லாம் பாத்திருக்கீங்க. ஓகே, நீங்க ரியலிஸ்டிக்கா டூபேவை ஒரு 5th போலிங் ஆப்ஷனா பார்க்க முடியுமா பாலா உங்களால? கேன் யூ see டூபே as 5th போலிங்? கண்டிப்பா கிடையாது. 4 ஓவர் கொடுக்குற போலர் கிடையாது. அதுதான் சொல்றேன், உங்களால 4 ஓவர் கண்டிப்பா கொடுக்கவே முடியாது ஒரு தூபேவால. So see, you cannot get 4 overs out of it. 4 overs is like எப்படியுமே நீங்க பாத்தீங்கன்னா see bowlerக்கு நீங்க 24 பால் போட்டே ஆகணும். அந்த ஆஸ்பெக்ட்ல 24 பால் நீங்க போடலன்னா bowler வேல்யூவே கிடையாது. ஒரு பிரைமரி bowler or all rounder, your minimum standard of like executing the 24 balls, sometimes it may be 18 balls, sometimes நீங்க miss out on 1 over. You're missing out on like, you know, just being there for 1 over. You are not considered for a regular bowler. You are kind of like, you know, give a cushion to the bowling lineup for the impact damage. ஒரு bowler அடி வாங்கிட்டான்னா impact damage இன்னும் ரெடியூஸ் பண்றதுக்கு. ஸோ அதுதான் நம்ம பாக்குறோம். ஸோ நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த லைனப்ல லைட் ஆன் bowling, ஹெவி ஆன் பேட்டிங் தான் போவாங்க நான் நினைக்கிறேன் பத்ரி. எஸ்பெஷலி வித் தி லிமிடேஷன். உங்களோட 5 bowlers யார் பாலா? See, obviously நீங்க சொன்ன மாதிரி options right now அகில் ஹுசைன், நூர் அஹமத் has to play. உங்களுக்கு பவர் பிளேல ஒரு ஸ்பின்னர் போட்டே ஆகணும். வேற எந்த போலரும் பவர் பிளேல எபிலிட்டி டு போல் ஸ்பின் கிடையாது, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிடையாது எபிலிட்டி. சோ உங்களுக்கு அகில் ஹுசைன் will come into power play spin department and நூர் அஹமத். Then உங்க ஃபாஸ்ட் bowlingல மேட் ஹென்ரி and Khalil Ahmad will come into play. It is about the 5th bowling option, whether you're going to give 4 overs. Anshul Kamboj they backed him last year, Anshul Kamboj, so they will keep on backing him. நம்மளுக்கு தெரியும் CSK always like go with the standard plans. So obviously Anshul Kamboj will be your second, third medium pacer. Gurjapneet Singh Bala, Gurjapneet Singh, are you impressed with Anshul Kamboj? Then they will try Gurjapneet Singh. Then they will try definitely Gurjapneet Singh. Yeah. Pretham, உங்களோட 5 bowling options. Obviously it's a weekly, but உங்களோட 5 options. பாலாஜி ஃபிட்னஸ் எப்படி இருக்கு பாலா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பாலாஜியை பிக் பண்ண பாலா இல்ல, ஜோக்ஸ் அபார்ட், ஐ திங்க் பேட்டிங் கூட பாசிட்டிவ்ஸ் ரொம்ப இருக்கு. bowling டெஃபினட்டா இஸ் a worry. இப்போ அன்பார்ச்சுனேட்லி ஃபார் சென்னை, நம்ம பேட் லக்கும் பத்ரி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு லாஸ்ட் டே ஆஃப் த ஆஸ்திரேலியன் ஒன் டே கப்
நேதன் எல்லிஸ் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜர் ஆயிடுச்சு. இல்ல நேதன் எல்லிஸ் வாஸ் த கை வாஸ் கோயிங் டு போல் 18 and 20 for you. Very very unfortunate. அது என்ன பண்ண முடியுங்க, இன்ஜரிஸ் உங்க கையில இல்ல. சோ அது பேட் லக் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. சோ ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருக்காங்க ரீப்ளேஸ்மெண்டா, பட் அவரோட ஸ்டாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு இம்ப்ரெசிவ் இல்ல பத்ரி. கோஸ் அட் அபவுட் 10-11 and over. சோ எதுக்கு அவர் எடுத்தாங்கன்னு தெரியல. பட் ஸ்டார்டிங் நீங்க என்ன பண்ணி ஆகணும், மேட் ஹென்ரி ஹேஸ் டு பிளே அப் ஃப்ரண்ட். அந்த மேட் ஹென்ரி விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி இருக்கு, மேட் ஹென்ரி ஆடியே ஆகணும். அகில் ஹுசைன் வேர்ல்ட் கப்ல பிரமாதமா போட்டார் இந்த இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. நூர் அஹமத். சோ உங்களுக்கு 3 ஃபாரினர்ஸ் ஸ்ட்ரைட்டாவே 11ல ஆடி ஆகணும், which means only Deval Braves can play. மத்தபடி நீங்க வந்து கலீல் அஹமத் ஆடி ஆகணும். இம்பாக்ட் சப்பா நீங்க யாரை கூட்டிட்டு வர போறீங்க? ஸ்ரேயஸ் கோபால கூட்டிட்டு வர போறீங்களா, ராகுல் சாரா கூட்டிட்டு வர போறீங்களா, என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அண்ட் இந்த நீங்க சொன்னது கரெக்ட் பத்ரி, இந்த சிச்சுவேஷன்ல தூபே 4 ஓவர் போட வேணாம், பட் 1 ஓவர் தூபே ஹேஸ் டு ஃபில் இன் சம்வேர். பிரசாந்த் வீர் போடுவாரு. பட் coming up from a domestic league to an IPL, பெரிய transition Bala, as you know. So 4 overs தைரியமா வந்து போடுவாரா, plus he's filling the shoes of an absolute legend in Jadeja. So 4 overs பிரசாந்த் வீர் யங்ஸ்டரை டார்கெட் பண்ணுவாங்க, அவர் 4 overs போடுறது கஷ்டம். ஸோ அதுதான் ஐ ஃபீல் டூபே ஹேஸ் டு போல் இன் பிட்வீன் எங்கேயாவது ஒரு ஓவர். ஸோ கொஞ்சம் பேட்சி போலிங் அட்டாக் தான். ஸோ எங்கேயாவது அப்படி மேனேஜ் பண்ணி யாராவது ஒரு ஓவர் நடுவில் ஏமாத்தி போட வேண்டியிருக்கும், டவுட்டே இல்லை அதுல. டவுட்டே இல்ல. கரெக்ட். இன்னொரு ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண விரும்புறேன் வியூவர்ஸ்க்கு. அஃப்கோர்ஸ் ஸ்பென்சர் ஜான்சன் நீங்க சொன்னீங்க பிரேத்தம், ஏப்ரல் 20th அப்புறம் தான் அவர் அவைலபிள். இஸ் நாட் அவைலபிள் டில் ஏப்ரல் 20th. ஆஃப்டர் ஏப்ரல் 20th தான் ஸ்பென்சர் ஜான்சன் அவைலபிளே. அப்போ அவைலபிளா இருந்தாலும் அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ப்ராபபிள் 11 சொல்லிடுறேன் ஜென்டில்மேன், அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ப்ராபபிள் 11 சொல்லுங்க, வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு. சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே will open my innings, followed by Ruturaj Gaikwad at number 3. Deval Brevis at number 4, Shivam Dube at 5, MS Dhoni at 6, Prashant Veer at 7. So இதுதான் என்னோட ஒரு பேட்டிங் லைனப். நான் ஏன் பிரசாந்த் வீர் எடுத்திருக்கேன்னா, அவரோட ஃபியூ ஓவர்ஸ் ஆஃப் bowling அவர் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு. ஸோ அந்த ஒரு bowling along with Shivam Dube, they will be my 6th bowling option. நூர் அஹமத், கலீல் அஹமத், அகில் ஹுசைன் அண்ட் மேட் ஹென்ரி, இவங்க தான் என்னோட ஒரு bowling அட்டாக். ஏன்னா நான் கொஞ்சம் ஆப்வியஸ்லி bowling போடும்போது இம்பாக்ட் பிளேயர் ராகுல் ஷெஹர் ஆர் ஸ்ரேயஸ் கோபால் வில் கம் இன். ஸோ இவங்க 5 bowlers இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் த 6th bowling ஆப்ஷன் சிவம் டுபே அண்ட் பிரசாந்த் வீரை நான் வச்சிருக்கேன். ஐ வில் பிரிங் இன் அ ஸ்பின்னர் ஆஸ் அன் இம்பாக்ட் பிளேயர். இதுதான் என்னோட ஒரு ப்ராபபிள் 11. ஜென்டில்மேன், உங்களோட ப்ராபபிள் 11 பாலா, இதுல இருந்து ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு? அபார்ட் ஃப்ரம் 3 மீடியம் பேசர் தேவை. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க வந்து கலீல் அஹமத் அண்ட் மேட் ஹென்ரியை சொல்லிட்டீங்க. நான் இன்ஸ்டெட் ஆஃப் எய்தர் ஒன் ராகுல் சஹர் ஆர் ஸ்ரேயஸ் கோபால் பதில் bowling கைண்ட் ஆஃப் bowling இருந்ததுன்னா அன்ஷுல் கம்போஜ் உள்ள இறங்கிட்டு ப்ராப்ளி உங்களோட இம்பாக்ட் சப் லைக் வில் பி அன்ஷுல் கம்போஜ். பிகாஸ் 3 ஃபாஸ்ட் bowler இல்லாம ஒரு T20 கேம்ல இட் இஸ் பீன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹை ரிஸ்க். பிகாஸ் ஸ்பின் டாமினண்டா நம்ம போனோம்னா லைக் இட் ஹஸ் டு பீ தட் கண்டிஷன். பாலா வந்து டுபே வந்து அந்த ஃபாஸ்ட் bowling அந்த ஏரியாலயே தேர்ட் சீவரால போட முடியாது. தேர்ட் சீவர் பவர் பிளேல போடணும். நான் அவரை வச்சிருக்கேன் மூணாவது ஒரு ஆப்ஷனா. தேர்ட் சீவர் பவர் பிளேல போடணும். பட் ஆப்வியஸ்லி அந்த ஒரே ஒரு மாற்றம் தான். அபார்ட் ஃப்ரம் தட் ஐ அம் ஓகே வித் பிரசாந்த் வீர் at 7. So because you have to play him either Prashant Veer being a dual role, like being a bowler and batter, it is better either one of the kind of department he may have the chance to perform and prove his worth. So that is a பாலா வந்து அதே தான் சொல்லியிருக்காரு. எக்ஸப்ட் ஃபார் ராகுல் ஷெஹர் ஆர் ஸ்ரேயஸ் கோபால் இம்பாக்ட் பிளேயரா அன்ஷில் கம்போஜ் ஒரு மீடியம் பேசரா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாலா, பிரேத்தம், உங்களோட ஒரு ப்ராபபிள் 11 ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். பதிலி உங்க 11ல நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ண பதிலி உங்க 11ல நான் if I heard it correctly நீங்க MS வந்து 7 லிஸ்ட் பண்றீங்க. லாஸ்ட் 2 சீசன்ஸ் MS 8ல ஆடி இருக்காரு. சோ அவ்வளோ they will not expose MS at 7 because பின்னாடி பேட்டிங்ல 8 9 10 11 பேட்டிங்ல ரன்னே வராது. கார்த்திக் சர்மா will play along with Prashant Veer. MS will be at 8. They will compromise on the bowling up front and impact சப்பா ஒரு bowler எடுத்துட்டு வருவாங்க. யாருன்னு சிச்சுவேஷன் தான் டிக்டேட் பண்ணும். பட் I definitely think Prashant Veer and Karthik Sharma will play in the 11. And Dhoni at 8. Dhoni cannot play at 7 ஏனா அந்த he needs Dhoni time at 8 வெச்சிட்டு bowler யாரு பிரேத்தம்? யாரு சொல்லுங்க? மூணே bowler தான். நூர் அஹமத், கலீல் அஹமத் and அகில் ஹுசைன், அவ்வளவுதானா? பிரசாந்த் வீர் பாரு. இம்பாக்ட் சப்பா நீ யாரையா கூட்டின்னு வரணும், வேற வழியே இல்ல. தூபே ஒரு ஓவர் போட்டாரு. along with that சரி இம்பாக்ட் சப்பா யாரை போடுவீங்க? இம்பாக்ட் சப் கண்டிஷன்ஸ் டிக்டேட் பண்ணும் உங்களுக்கு. யாரு ராகுல் சாரா, ஸ்ரேயஸ் கோபாலா, அன்ஷுல் கம்போஜன், கண்டிஷன்ஸ் will dictate, but impact sub will surely be a bowler. பாலா, நம்ம ஆல்ரெடி இதுலயே bowling லைட்ன்றோம், அதுலயும் ஒரு bowler கட் பண்ணிட்டாரு.
ஆல் தி உங்க பெஸ்ட். ஸ்ட்ரென்த் அவ்வளவுதான். உங்க ஸ்ட்ரென்த் தான் நீங்க பேட் பண்ணும். பிகாஸ் இது பழைய எம்எஸ்னா தைரியமா நீங்க சொன்ன 11ஓட போலாம். பட் ஹீஸ் an ஏஜிங் டைகர். சோ அவர் 7ல நீங்க ஆட வைக்க முடியாது பத்ரி. இந்த 18th ஓவர் 19th ஓவர் இஸ் தி பெஸ்ட் இம்பாக்ட் ஃபார் ஹிம். அதுதான் உண்மை. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் தான் பதில் சொல்லும். பட் ஹேவிங் செட் தட், தேங்க்ஸ் கைஸ். ஹோப்ஃபுல்லி கம் பேக் சூப்பர் கிங்ஸ் 2.0 நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். பட் நல்ல டிஸ்கஷன். தேங்க்யூ பிரேத்தம் மன் பாலா ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு தேங்க்ஸ் மிகவும் பத்ரி, நன்றி. தேங்க்ஸ் பிரியதம். Thank you. Yeah, thank you guys. See you soon with lot more content from the IPL guys. Take care. Bye.